பாத்ரூமை அடக்குனா என்னென்ன நோயெல்லாம் வரும்? ரொம்ப நல்ல கொஸ்டின்ங்க இது. பாத்ரூம் அடக்கல இல்லை, அதாவது மோஷன், யூரின் மோஷன் அதை வந்து அடக்குனா கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கெட்டது. இது வந்து பல வியாதிகளை உருவாக்கிடும். கிட்னி ப்ராப்ளம்ஸை உருவாக்கிடும், குடல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்கிடும், உடம்பு ஃபுல்லாகவே. அதாவது நம்ம தமிழ் வைத்தியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்புல கழிவு தங்குச்சுன்னா வியாதி வரும்ன்றது தான் பிரின்சிபல். அதை தான் தீர்க்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் பேதி மருந்து, உபவாசம், இந்த இதுக்கு என்ன அமாவாசைக்கு ஒரு உபவாசம், பௌர்ணமிக்கு ஒரு உபவாசம், கிரகணம் வந்தால் ஒரு உபவாசம், இந்த மாதிரி பல ஒரு பொழுது அப்படியெல்லாம் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டோம், இது எல்லாத்தையும் விட்டுட்டோம். அந்த கழிவை வெளியில் தள்ளுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நேச்சர்ஸ்கால அடக்கவே கூடாது. உங்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய இது வந்ததுன்னா உடனே போயிடணும். அடக்கி வச்சிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். கிட்னி பிரச்சனை வரும், லிவர் பிரச்சனை வரும், எல்லா உடம்புலையும் எல்லா பிரச்சனையும் வரும். To know more about the myths, facts surrounding health, heart, liver, kidney and lifestyle disorders, do subscribe and follow Ayushman Holistic Health Center at Kundrathur, Chennai.